Hi friends, welcome to our channel ஆக அற்புத சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகுப்பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Veggie Cheese Noodles. அது எப்படி செய்யறது? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன். அது உருகட்டும். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் குடமிளகாய், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பட்டாணி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காய்கறிகள் வேணுமோ அது சேர்த்துக்கங்க. நீங்கள் நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 80 கிராம் இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு சேர்த்து காய்கறிகளை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய காய்கறிகள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 250 300 ml வரையும் இருக்கும் இந்த தண்ணி. இப்போது அது கொஞ்சம் வெந்ததும் கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா மசாலா பேக்கெட்டில், அதை வந்து இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நான் பிளாக் சீஸ் வந்து இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்றா ஆகும்படி கலந்து விட்டுறலாம். நான் ஒரு பேக்கெட் எடுத்தனால அளவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு சேர்க்குறீங்களோ அப்போ வந்து சீஸை கூட்டிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நான் மொசரெல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அதை வெந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்லைஸ் சீஸ் இல்லாதவங்க ஸ்ப்ரெட் சீஸ் இருந்தால் கூட நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி தூவி விட்டுடலாம். நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடணும். அதை வச்சிட்டிங்கன்னா அது சூடில் வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்போது ஒரு ஃபோர்க் வச்சு அதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா பாருங்கள் மெல்ட் ஆகி அந்த நூடுல்ஸில் இறங்கும். இந்த ஹீட்டோடையே நம்ம அந்த சீஸ் வந்து வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நம்மளோட அருமையான வெஜ்ஜி சீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கூடி சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் அழகுப்பிரியா பாலாஜி.